ஹனுமாருக்கு வெத்தல மாலை போடுறது ஜஸ்ட் டெக்கரேஷன் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு டீப்பான ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. ஓல்ட் டெம்பிள் ஸ்டோரீஸ்ல சொல்றது என்னன்னா, ஹனுமான் ரொம்ப இன்டென்ஸா தபஸ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது, ராம பக்தியில ஃபுல்லா இம்மர்ஸ் ஆகி இருந்தாரு. அந்த சமயத்துல ரிஷிஸ் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அவர்கிட்ட இருந்து எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா, ஃபியர்லெஸ்ஸா, அட் த சேம் டைம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துச்சு. இந்த மாதிரி எனர்ஜிக்கு கோல்ட் ஜுவல்ஸ் மாதிரி ஆஃபரிங்ஸ் சூட் ஆகாது. நேச்சுரலா பவர் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் கரெக்ட்டா இருக்கும்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அந்த காலத்துல வெத்தல ரொம்ப சேக்ரெட்டா கன்சிடர் பண்ணாங்க. கிங்ஸ், யோகிஸ், வாரியர்ஸ் எல்லாரும் வெத்தலைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த், அலர்ட்னஸ், பாடி ஹீட் பேலன்ஸ் அண்ட் மென்டல் ஷார்ப்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ஹனுமன் ஸ்ட்ரென்த்தும் வீரமும் சிம்பிளா இருக்கிறதுனால வெத்தலை அவர் குவாலிட்டிஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு நம்புனாங்க. அதனால வெத்தலைய லூஸா ஆஃபர் பண்ணாம, மாலையா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, மாலை கன்டினியூவஸா இருக்கும். எந்த பிரேக்கும் இருக்காது. அது கன்டினியூயஸ் புரொடெக்ஷனும், அன்ப்ரோக்கன் எனர்ஜியும் ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில பத்தி மேலும் முழு விவரத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழ குடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.